ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேத்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எலிகளை எப்படி விரட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு நைட்டான எலிகள் தொல்லை அதிகமாகிடுது. வீட்டில் இருக்கக்கூடிய சட்டைகள், அதே மாதிரி பழங்கள், இது போன்ற எல்லாத்தையுமே இது சாப்பிட்றது. இதனால் நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலும், இதை எப்படி துரத்துறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவதிப்படுவோம். இதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான கோதுமை மாவு, அதே மாதிரி ஜீனி, அதே உப்பு, அதே மாதிரி மிளகாய், அதே மாதிரி மிளகு, இது அஞ்சையும் நம்ம எடுத்துக்கணும். முதல்ல நம்ம ஒரு பவுலில் கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு கோதுமை மாவை போட்டுறணும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோட கொஞ்சோண்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் 3 டேபிள் ஸ்பூன் ஜீனியும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே பிணைஞ்சிக்கணும். அதே சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு நம்ம மிளகாயை எடுத்து அதில் போட்டுறணும். நல்லா பிணைஞ்சிடணும். பிணைஞ்ச உடனே கொஞ்சோண்டு மிளகை நல்லா நச்சிட்டு அந்த மிளகு பொடியையும் இதில் சேர்த்துடணும். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும். நல்லா காரமாக இருக்கணும். அதுமாரி நம்ம என்ன பண்ணணும் அப்படி இதை நல்லா சின்ன உருண்டையெல்லாம் எடுத்துக்கணும். இதை நம்ம வீட்டில் எங்கே எலிகள் தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடங்கள்ல நம்ம வைக்கிறனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை சாப்பிடும்பொழுது அதோட காரத்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது ஒன்று செத்துரும், இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கே நம்ம எலி தொல்லை இருக்காது. அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெமெடி. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.